அவர் 2 மணிக்கு ஒரு வீட்டுக்கு வந்து தனியாக ஆட்டோவில் லுங்கி கட்டுன்னு வராரு. நான் நினச்சா லுங்கி அவுக்க முடியாதா? கவிதா என்கிற ஒரு பெண், ஒரு கை குழந்தையோட, ஏறாத போலீஸ் படிக்கட்டு இல்லை, அதை பேசாத மற்றவர்கள் இல்லை. இந்த மூர்த்தி இன்றைய வரை ஒரே ஒரு நாள் அந்த கவிதாவை பற்றி பேசியிருப்பனா? இன்னைக்கு பிரஸ் மீட்டில் சொல்கிறேன்னா, அவர் 2 மணிக்கு ஒரு வீட்டுக்கு வந்து தனியாக ஆட்டோவில் லுங்கி கட்டுன்னு வராரு. நான் நினச்சா லுங்கி அவுக்க முடியாதா? அதெல்லாம் அவங்க பர்சனல். பலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி 100 பேர் சொல்லுவாங்க மூர்த்தி அப்படின்னு. நான் சொல்லணும் இல்லையோ, மூர்த்தியை கேட்டால் 100 பேர் சொல்லுவான்பா அப்படின்னாங்க. என்னைக்காவது 1, 2, 3 சொல்லியிருப்பேனா? அப்போது நான் ஒரு கண்ணியத்தை இதில் மெயின்டைன் பண்ணுறேன். அது அவங்கவுங்க இஷ்டம். அது பல்லு இருக்கிறோம் பகடா தங்குறான், நமக்கு என்ன வாய்ப்புக்கு இருப்பேன் வரப்ப தாண்டுறான் அப்படின்னு நம்ம விட்டுறது. நம்ம ஒன்று ஏன் எங்கால ஒருத்தன் அப்படி இருக்கக்கூடாதா? ஏன் இவங்க திராவிட கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி இருக்கணுமா? ஏன் நாங்கள்லாம் அது இல்லையா? என்ன ஒரு ஊனமா? ஏன் அவரே சொல்லியா, ஏன் என்னால் ஒரு திருப்திப்படுத்த முடியாதா? அதை பண்ண முடியாதா, இதை பண்ண முடியாதா? நான் ஊசி போட்டுக்கொண்டு அடக்கி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார் இல்லை? ஏன்னா உங்களுக்கு நீங்கள் திராவிட கட்சியிலேருந்து நீங்கள் பாஞ்சா பெருமை. அதெல்லாம் நான் அதெல்லாம் பேசுறது இல்லை சார்.